लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरान् त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதே அடியேர் கருளாயே. எல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2635வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய திரு எழு கூற்றிருக்கை என்கிற பிரபந்தம் 47 வரிகளை கொண்டது. இது ஒரே பாசுரமாக கணக்கிடப்பட்டாலும் கூட ஆச்சாரியர்கள் அதை பிரித்து பொருள் தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் எழுதிய உரைநூலை ஆதாரமாக கொண்டுதான் அடியேன் சில விஷயங்களை பேசி வருவதனாலே அதன் அடிப்படையிலே இந்த 47 வரிகளை 4 பாசுரங்களாக 5 பாசுரங்களாக பிரித்திருக்கிறார். அதை இன்றைக்கு அதில் முதல் இதை பார்க்க போகிறோம். திரு எழு கூற்றிருக்கை என்பதற்கு இது பிரபந்தம் 7 கூட்டல் கூற்று இருக்கை என பிரியும். 1 ஆரம்பித்து 7 வரை ஏறியும் 7லிருந்து 1ஆக இறங்கியும் வரக்கூடியது. இது தேர் வடிவில் அமைந்த பாசுரம். அதாவது மேலே சிறுத்தும் கூம்பியும் நடுவிலே பருத்தும் மீண்டும் கீழே கூம்பியும் ஒரு முக்கோண வடிவில் அமையப்பெற்ற பாசுர வகை இவை. இதை இறைவனுடைய நகர்வலம் வருகிற பொழுது தேருக்கு முன்னால் இருமுறை பாடுவார்கள் என்று நாம் உலகத்து வழக்கத்திலே அறிந்து வருகிறோம். அதனால் இது தேர் வடிவில் இருப்பதனால் இது ரதபந்தம் என்று பெயர். வடமொழியிலே ரதபந்தம் என்பது சித்திரக்கவியின் ஒரு வகை. இது தவிர சக்கரபந்தம், பத்மபந்தம், முரசபந்தம், நாகபந்தம் என்று ஒவ்வொரு வடிவிலே அமைப்பதும் உண்டு. நாகபந்தம் என்பது நாகத்தினுடைய உருவத்தை போல் பாசுரம் அமையும். இது வடமொழி இலக்கியங்களிலே காணப்படக்கூடியது. இது பொதுவாக ஆசிரியப்பாவால் தான் எழுதுவார்கள். இந்த பிரபந்தம் எல்லா அடிகளும் நாற்சீராய் முடிந்திருப்பதால் இது நிலை மண்டில ஆசிரியப்பா என்று வகையை சேர்ந்தது. மேற்பகுதி கீழ்ப்பகுதி என 2 கூறாயிருக்கும். ஒவ்வொரு பகுதியிலும் 7 கூறுகள் இருக்கும். இதன் வடிவம் எண் வடிவிலே சொன்னால் 1 2 3 4 5 6 7 என்றும் மீண்டும் 6 5 4 3 2 1 என்று வரும். இது 5 அறைகளும், 3ஆம் கூறில் 7 அறைகளும், 4ஆம் கூறில் 9 அறைகளும், 5ஆம் கூறில் 11 அறைகளும், 6ஆம் கூறிலும் 7ஆம் கூறிலும் 13 அறைகளும் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும். மேற்பாகத்தில் தலையிருந்தும் கீழ்ப்பாகத்தில் அடியிருக்கும் இக்கூறுகள் அமைகிறது என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 47 அடிகளாலான ஆசிரியர்பா பிரபந்தத்தை 37 அடிகள் மட்டும்தான் திரு எழு கூற்றறிக்கையாக இருக்கும். அடுத்த 10 அடிகள் இறைவனை போற்ற தோத்திர வடிவிலே அமைந்திருக்கிறது. இது ஒரு பாசுரமாகவே காணப்படும் என்று சொன்னாலும் கூட இது பொருள் கொள்வதற்காக நாம் பிரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். திருமங்கையாழ்வாரை ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்று 4 வகை கவிகளும் சிறந்து விளங்கியவர். எனவே இவர் 4 கவி பெருமாள் என்று அழைக்கப்படுபவர். இந்த 7 கூற்றிருக்கை என்பது சித்திரக்கவியினுடைய வகையை ஒத்தது. 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் மட்டுமே இந்த சித்திரக்கவியை பாடியருளிருக்கிறார் என்பதும் சிறப்பு. இவருக்கு பின்னால் வந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்பவரும் மாறன் அலங்காரம் என்ற நூல் சொல்லணி இயலில் ஒரு 7 கூற்றிருக்கை பாடியிருக்கிறார். சைவ சமய குறவர்களின் 4வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் தன் முதல் திருமுறையில் ஒரு 7 கூற்றிருக்கையும் 11வது திருமுறையில் நக்கீரர் ஒரு 7 கூற்றிருக்கையும் பாடியிருக்கிறார்கள் என்பது சைவத்தினால சிறப்பு.
வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுகிறவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி ஆகிய 4 பிரபந்தங்கள் வேதத்தின் ஒப்பாக 4 வேதங்களுக்கு சமமாக அருளினார். அவற்றினுடைய வேதத்தினுடைய 6 அங்கங்களாக இருக்கக்கூடியதாக திருமங்கையார் எழுதியது பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திரு எழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற 6 பிரபந்தங்கள் வேதத்தினுடைய அங்கங்களாக போற்றப்படுபவை. இவற்றில் அடியேன் ஏற்கனவே பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய மடல் ஆகியவற்றை அனுபவித்து முடித்திருக்கிறோம். இப்போது நாம் திருக்குற்றிருக்கை என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். மாறன் பணித்த தமிழ்மழைக்கு அங்கம் ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையர்கோன் என்று அவரை போற்றுவது நம்முடைய இயல்பு. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே 5ஆம் 8ஆம் திருமொழி பகுதியான ஆறாமுதே என்னும் திருமொழியின் பொருளை விரிவாக தெளிவுபடுத்துவதே திருமங்கையாழ்வாருடைய திரு எழுக்கூற்றறிக்கை என்று பெரியவாச்சான் பிள்ளையுடைய விளக்கம். இந்த திரு எழுக்கூற்றறிக்கையினுடைய தனியன் எம்பெருமானார் அருளி செய்தது. சீரார் திரு எழுக்கூற்றிருக்கை என்னும் செந்தமிழால் ஆறாமுதன் குடந்தை பிரான் தன் அடியினை கீழ் ஏறார் மறைபொருளெல்லாம் எடுத்தி உலகு உய்யவே சோராமர் சொன்ன அருள்மாறி பாதம் துணை நமக்கே என்பதாகும். இதோ முதலிலான பாசுரம் 9 வரிகள். ஐந்து பாசுரங்களாக 5 நாளைக்கு சொல்ல இருக்கிறோம். இதிலே முதல் 9 வரிகளை பார்க்கலாம். ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் ஒருமுறை அயனை ஈன்றனை ஒருமுறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை ஒரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலுடு மான் உரி இலங்கு மார்பினில் இருபிறப்பு ஒருமான் ஆகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அலைந்தனே. எம்பெருமான் ஒரு படைப்பு காலத்திலே உன்னுடைய திருநாபியிலிருந்து புறப்பட்ட தாமரை மலரிலிருந்து பிறந்தான் பிரம்மா. அந்த பிரம்மாவை படைத்தாய். மற்றொரு முறை ராமாவதாரத்திலே சந்திரசூரியர்கள் கூட நடமாட அச்சமடக்கூடிய இலங்கையை சஞ்சரிப்பதற்கும் நுழைவதற்கும் அச்சம் உண்டாக்கி அஞ்சுகிற 3 அரண்கள், அதாவது 3 அரண்களால் சூழப்பட்ட இலங்கை மாநகர் சிதிலம் அடையும்படி உன்னுடைய கோதண்டம் என்கிற வளைந்த வில்லினில் 2 நுனிகளையும் இணைத்து நான் பூட்டி உயிரை கவர்கின்ற கூரிய நுனியுடையதும் நெருப்பு போன்றதுமான அம்புகளால் அழித்தாய். மற்றொரு முறை வாமன அவதாரத்தில் பூணூல் அணிந்தவனாக இரு பிறப்பை உடைய அந்தனர் போல் குறுகிய வடிவம் கொண்டு மான் தோலையும் மார்பில் போர்த்து கொண்டு மாவலி பக்கம் இருந்த 4 வகைப்பட்ட உலக பூமியை உன் அடிகளால் 3 அடி வேண்டும் என கேட்டு அதை நீ நீரை கொண்டு தாரை வார்த்து கொடுக்கும்போதே பேருரு கொண்டு உன் 2 திருவடிகளால் எல்லா உலகங்களையும் தாவி அளந்து எடுத்துக்கொண்டு இந்திரனுக்கு அருள்பாலித்தாய். அதுபோல என்னையும் ஏதாவது ஒரு வகையிலே இந்த லௌகீக உலகிலிருந்து விடுவித்து உன்னுடைய திருவடியை சூடும் அரசை வீடு பேற்றை தர அருளமாட்டாயா என்று கேட்கிறார் ஆழ்வார். 4முக கடவுளை படைத்த எம்பெருமானை அவனுக்கு வேதங்களை பழையபடி ஓதுவித்து முன்போலவே எல்லா உலகங்களையும் படைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தாய். உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோன்றினாய் நான்முகனை என்பது பெரியாழ்வாருடைய பாசுரம். மும்மதில் என்பது நீரரண், மலையரண், காட்டரண் என்று 3 அரண். அதையே நீர்க்கோட்டை, மலைக்கோட்டை, வனக்கோட்டை என்று 20மாக பொருள்படும். இயங்கா என்பது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். இயங்கும் சஞ்சரிக்கும் என்று உடன்பாட்டு பொருளை தரும். அம்பின் கொடுமையை எயிருடையது, அழல்வாயது, இருகால் வளைவது என்று கூறுவது கருதத்தக்கது. எயிர் என்பது 2 பற்களை உடைய என்று சாதாரண பொருளையும் ஈர்க்கின்ற, கவர்கின்ற என்கிற
கொல்லுகின்ற பற்கள் என்று சிறப்பு பொருளையும் தருகிறது. ஈன்றனை, அட்டனை, அளந்தனை என்பவெல்லாம் முன்னிலை ஒருவினை வினையச்சம், வினைமுற்றும். முப்பூரி நூல் என்பது யக்ஞோபவீதம். மான் உரி என்பது கிருஷ்ணாஜினம் என்றும் வடமொழியிலே பேசப்படுகிறது. 4 வகைப்பட்ட நிலங்களாக உடையது என்பதனால் நானிலம் என்பது பூமிக்கு காரண பெயர். அவை முல்லை, குறிஞ்சி, மாருதம், நெய்தல் என்பது. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் எனப்படுகிறது. பாலை என்பது நீரும் நிழலும் இல்லாத கொடுநிலம். அது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியன்று. எனவே அது விலக்கப்பட்டிருக்கிறது. கிரிவனம், தீபம், சமுத்திரம் என்று 4 வகைப்பட்ட பூமி என்று கருத்தை கூறுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒருமான் ஆகி என்பதற்கு ஒப்பற்ற பிரம்மச்சாரி உருகொண்டு என்று நாம் பொருள் கொண்டாலும் கூட தானே மறுபடி ஒரு முறை இது மாதிரி ஒரு அவதாரம் எடுக்க முடியாதபடி, நினைத்தாலும் எடுக்க முடியாதபடி என்று வாமன வடிவம் அழகானதாக இருந்தது என்று விளக்கம் தருகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதை பயன்படுத்தியிருக்கிற இருமலர், பேர் உந்தி, இருசுடர், மும்முதில், மூவடி, நாணலம், முப்புரி, இருபிறப்பு முதலான பண்பு தொகைகளாக உள்ளது. முப்புரி நூல் என்பது 3 பிரிவுகளை 3 வடங்களை உடைய பூநூலாகும். இரு பிறப்பாளர் என்பது பார்ப்பனர்களை குறிக்கும். பார்ப்பு என்றால் இருபிறப்பு என்று பொருள். தாய் வயிற்றிலிருந்து பிறப்பது ஒரு பிறப்பு. பின்னர் 12 வயதுக்குள் உபநயனம் செய்து கொள்வது அடுத்த பிறப்பு என்று ஒரு மரபு. எனவே உபநயனம் செய்யப்பட்ட எல்லோரும் இரு பிறப்பாளர்கள் என்று கருதப்படுபவர்கள். ஆண் பெண் உருவிலிருந்து பிறக்காமல் இறைவனினுடைய திரு நாபிக் கமலத்திலிருந்து பிறந்ததனாலே அஜன் என்றும் அயன் என்றும் பிரம்மாவிற்கு பெயர் என்று இவ்வாறெல்லாம் நாம் விளக்கத்தை பார்க்கிறோம். ஆக இந்த 9 வரிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு பேர் உந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை, ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கையில் ஒரு கால் வளைய, ஒரு சிலை ஒன்றிய ஈரெயிற்று அழல்வாய் வாளியில் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலுடு மானுரி இலங்கு, மார்பினில் இருபிறப்பு ஓர் மான் ஆகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தனே, என்னை காத்து ரட்சிக்க கூடாதா என்று பெருமாளை பார்த்து கேட்ட திரு கூற்றிருக்கையினுடைய முதல் பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாத்மனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.